ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நீ எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக தூங்கினாலே போதும். நாளைக்கு கண் விழிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்து நீ இன்ப அதிர்ச்சி அடையும்படி ஒரு அற்புதத்தை நான் நடத்த போகிறேன். ஆமியன் செல்லமே, இப்போ நீ என் மேலே எந்த அளவுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ அதற்கு பலனாகவும் பரிசாகவும் தான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் நிலையை நினச்சி வருத்தப்படாத. தேய்பிரேன்னு ஒன்று இருந்தால் வளர்பிரேன்னு ஒன்று இருக்கதானே செய்யும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருக்க தான் போகிறேன். நீ எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இருந்தால் போதும். யாராவது எதையாவது சொல்லி உன்னை குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ எதை கேட்டும் குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி நீ செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு துணையாக காலாகாலத்துக்கும் நான் இருப்பேன் செல்லமே. உனக்கு பின்னால் வரப்போகிற விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எது எப்படி இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலையும் நான் உன் கூடவே தானே இருக்கேன். அப்புறம் எப்படி கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை ஆக்கிரமிக்கும்படி நான் சாதாரணமாக விட்டுடுவேன் நீ நினைக்கிற? தைரியமாக உன் முடிவை சரியாக செயல்படுத்தினா நிச்சயம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி மாற்றமும் வேலை மாற்றமும் வீட்டுக்கான விஷயங்களும் எல்லாமே சரியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை நோக்கி செல்ல செல்ல சில நேரங்களில் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக சில மாற்றங்களை உனக்குள்ள திணிக்க தான் செய்யும். ஒரு விஷயம் அங்கே மாறுதுன்னா இங்கேயும் மாறிதான் ஆகணுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பமும் உன் மனசும் எல்லாமே ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். எது மாறினாலும் எது புதுசாக தெரிஞ்சாலும் நீ அதை நினச்சி பயப்படாம எல்லாமே நன்மைக்கு தான்னு வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோ. ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு யோசிக்காம என் சாயப்பா தான் எனக்காக இதை செய்கிறாரு, ஏதோ ஒரு விதத்தில் இது என் நன்மைக்காக தான் இருக்கும்னு நீ நினைக்க ஆரம்பிச்சின்னா வாழ்க்கை அழகானதாக ஆகிவிடும் என் செல்லமே. முதல்ல வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ கலங்கி நிற்கும்படி இப்போ எதுவுமே நடந்துடல. இந்த சாயப்பா நீ கேட்டது தான் உனக்காக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையான உன்னுடைய பக்தியும் பொறுமையும் பாசமும் சேர்ந்து எனக்கு பெருமையை கொடுக்குது. ஏன்னா நான் சொன்னது போலவே நல்ல பிள்ளையாக வாழ முயற்சி செய்கிற உன் வாழ்க்கைய நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு செல்வேன். நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. நான் உன்னை கைவிட போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த எல்லாமே உனக்கு அதிசயமானதாக மாறப்போகுது. நீயே வியக்கும்படி உனக்கு துணையாக இருந்து நான் எல்லா நல்லதையும் நடத்த போகிறேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எதுவும் வீணாகி போயிடுமோ, இனிமே நல்லதே நடக்காதோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேன் செல்லமே. நீ நினைச்சதையெல்லாம் நிச்சயமாக சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா விஷயங்களும் இனி சரியானதாக சிறப்பானதாக நடந்தே தீரும். உன் கைகளிலிருந்து விடாமல் செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகுது. உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து சேர்த்து வச்சு நல்லா சந்தோஷமாக நிம்மதிய வாழ்க்கையை வாழும்படி உனக்கு வழிகாட்ட போகிறேன். உன்கிட்ட எவ்வளவு வரவு வந்தாலும் செலவு வந்துக்கிட்டே இருந்தது தானே. அப்படி செல்வம் சேராமல் இருந்த அத்தனை தடைகளையும் உடைத்து நீ நல்லா சேர்த்து வச்சு செல்வந்தன் ஆகும்படி செய்வேன். இத்தனை நாளாக சில கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு முடிச்சுட்ட. என் நிலைமை எப்போதப்பா மாறும்னு ஆசையோடு கேட்டுக்கிட்டே இருந்ததானே. இதோ அதற்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்க போகிறேன். நீ ஞானத்தோடு உழைக்கும் போது நிச்சயம் நல்ல விஷயங்களே உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துடுச்சு. நீ செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் பலனை
இப்போது தாராளமாக அனுபவிக்க போற. கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற காலமும் வந்துவிட்டது என் செல்லமே. உனக்கு சாப்பிட கூட தோணாம, தூக்கம் கூட இல்லாம, எப்போதும் கவலைகளையும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தனை இருந்த காலம் எல்லாம் இப்போது இன்னையோட முடிஞ்சு போகுது. நாளையிலிருந்து எல்லாமே உனக்கான நல்லதாக, நீ நினைச்சது போலவும் ஆசைப்பட்டது போலவுமே அதிசயமாக நிகழப்போகுது. ஆம் என் செல்லமே, உனக்கு தான் அது அதிசயமே தவிர அதை நான் தான் திட்டம் போட்டு நடத்துகிறேன். இனி எல்லாமே நான் திட்டமிட்டபடி தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதுவுமே வாழ்க்கையில் இது தேவையானது தேவையற்றது நீ நினைக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் இது பயன்படும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சு கொள்ளும்போது தேவையானதை சரியான தேவையான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும். தேவையற்ற விஷயங்களையும் கடந்த கால நினைவுகளையுமே நான் மறந்துடு. இந்த நிகழ்காலத்தில் எல்லாத்தையுமே நிஜமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகு. இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பயணம்னா அது நல்லவங்களை போல நடிக்கிறவங்களை நம்பிக்கையா நினைச்சு நீ வாழ்வதுதான். உன் கூட இருக்கிறவங்கள யாரு நல்லவங்க யாரு நல்லவங்க போல நடிக்கிறாங்கன்றத நீதானே கத்தெரிஞ்சுக்கணும். மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் நிச்சயமாக மாறும்போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்து போகும். உன் கவலைகளை மறக்க செய்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்பா நான் தயாராயிட்டேன். உனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காத. யாரெல்லாம் உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். பூக்கள் எப்போவுமே காலையில் பூக்கும், மாலையில் வாடி வதங்கி போயிடும். ஆனால் நம்ம ஒரே ஒரு நாள் தானே வாழ்கிறோம். எதுக்காக இப்படி நம்ம சிரித்து சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மலர்ந்து இருக்கணும்னு அந்த பூக்கள் யோசிப்பது கிடையாது. அது மாதிரி வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். ஒரே நாளில் பூத்து மலரும் அழிந்து போகும் அந்த பூக்களே சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது உன்னால் மலர்ந்த முகத்தோடு இருக்க முடியாதா என்ன? உனக்கு பல ஆயுளை நீண்ட காலமாக நான் கொடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு சரியாயிருன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாமே தானாக சரியாகுவதை உன்னால் உணர முடியும். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் இந்த சாயப்பாங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் மனிதர்கள் யாராவது இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தினா அது நிச்சயமாக சரி கிடையாது. ஏன்னா மனிதர்கள் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலையும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் மனசுக்கு பிடிச்சதை நீ செய்யி. உனக்கு பிடிச்சவங்களுக்கும் உன்னை பிடிச்சவங்களுக்கும் அவர்களுக்கு பிடிச்சதை செஞ்சா போதும். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். உன்னை பிடிச்சவங்களுக்கு நீ யாருங்கிறத நிரூபிக்க தேவையில்லை தானே. நீ எப்போதும் நீயாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாருமே உன்னை புரிந்து கொள்ளும்படி சூழ்நிலையை இந்த சாயப்பா உருவாக்குறேன்.